ஏன் அன்பு செல்லுமே, சுப செவ்வாய். இந்த செவ்வாய் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து செயல்களையும் மாற்றப் போகிறது. எதற்காக ஏங்கி என்னுடன் ஆலயத்திற்கு வந்தாயோ அந்த விஷயம் என்று நடக்கப் போகிறது. என்று நடக்கும். நான் வேண்டி வந்தது எதற்கு, அது எப்பொழுது நடக்கும் என்று ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டே இருந்தாயே, அந்த நாள் இன்றுதான். உன் ஏக்கங்கள் குறைந்து கஷ்டங்கள் மறந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்றிலிருந்து சந்தோஷமாக வாழ்வாய். உன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் நாளாக என்று அமையும். உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட நான் நிறைவேற்றி தர வந்துவிட்டேன். என்னுடைய அழகான இந்த குழந்தையை மலர வைத்து எந்த ஒரு நொடியும் காய்ந்து போகாமல் பூத்து குலுங்க நான் வாழ வைப்பேன். என் மீது நம்பிக்கை இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த சாய்தான் காவல். அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த கர்ம வினையால் சில கஷ்டங்களை அனுபவிக்கிறார்களே தவிர எதையும் நிரந்தரம் இல்லாமல் அதை பாதியிலேயே திருப்பி அனுப்பி உனக்கு சந்தோஷத்தை தருவதுதான் இந்த சாயுடைய முழு எண்ணமே. தங்கமே, சில நேரங்களில் அளவு கடந்த கஷ்டம் தாங்க முடியாத வழிகள் வருகிறது. இதை நினைக்கும் பொழுது சாயே இல்லை இந்த உலகத்தில் என்ற உன் மனம் தோன்றுகிறது. இதை நினைத்து நான் உன் மீது கோபப்படவே மாட்டேன். உன்னுடைய எண்ணம் அப்படி, உன்னுடைய வழிகள் அப்படி. நான் உன்னுடைய கவலைகளை போக்கத்தான் இந்த உலகத்தில் உன் அருகில் இருக்கிறேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. சீக்கிரத்தில் உன் தலைவிதியை மாற்றி உன்னுடைய எண்ணம் போல், உன் வேண்டுதல் போல் நான் அனைத்து விஷயங்களையும் செய்து தருகிறேன். அதனால் கவலை இல்லாமல் இரு, தைரியமாக இரு. உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய முழு குடும்பத்திற்கும் நானே பொறுப்பு. நான் இனி செய்கையில் உன்னுடைய வேண்டுதலுக்கான பலன்களை காட்டுகிறேன். தெளிவாக செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய கடமையை நீ செய்ய வேண்டும் அல்லவா? ஆனால் நீ அப்படியே இருந்தால் என்ன செய்ய முடியும்? எனக்கு நீ தட்சணையாக ஒருவா கூட செய்ய வேண்டாம். ஆனால் உன் கடமையை நீ செய்ய வேண்டும் அல்லவா? எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டாய் என்பதற்காக உன்னுடைய வேலையை நீ விட்டுவிடலாமா? உன்னுடைய செயலை நீ நிறுத்தி விடலாமா? உன்னுடைய வேலையில் எவ்வளவு பெரிய தடை வந்தாலும், தடங்கல்கள் வந்து இதை செய்யவே முடியாது, இதற்கு பிறகு இதை நீ செய்யவே கூடாது என்று பலர் சொன்னாலும் நீ அந்த விஷயத்தை சாதித்து காட்ட வேண்டும். எனக்காக நீ உன்னுடைய முயற்சியிலிருந்து, உன்னுடைய செயலிலிருந்து வெளியே வராதே. எனக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இதை செய். நீயும் சந்தோஷமாக இருப்பாய், நானும் சந்தோஷமாக இருப்பேன். முதலில் தோல்வியடைந்தால் பாதியில் உன் வாழ்க்கை முடிந்ததாக அர்த்தம் கிடையாது. மேலும் மேலும் முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றி தானாக உன் வழிக்கு வரும். இதனால் எப்பொழுதும் ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள், என்னை கோபப்பட மட்டும் வைத்து விடாதே. ஏனென்றால் என்னுடைய குழந்தைக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் நீ பயப்படும் பொழுதும், ஒரு வேளை சரியில்லை என்று வெளியே வரும் பொழுதும் எனக்கு மிகவும் கோபமாக வருகிறது. நான் சொல்வது புரிந்ததா? கவலைப்படாதே, எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும். உன்னுடைய வெற்றியை நீ அருகிலேயே வைத்திருக்கிறாய். அதனால் நீ தோல்வி அடைந்து விட்டோம் என்று பாதியில் விட்டுவிடாதே. இழுத்து பிடி, வெற்றி தானாக உன் வழிக்கு வரும். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.